நோன்பு யார் மீது கடமை என்று கேட்டால், பருவ வயதை அடைந்த முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் கடமையாகும். பருவ வயதை அடைந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் கடமையாகும். இதுக்குள்ள நிறைய விஷயங்களை ஒரு வார்த்தைக்குள்ள உலமாக்கள் சொல்லிவிட்டார்கள். முதலாவது பருவ வயதை அடைந்த என்று சொல்லும் போது, பருவ வயதை அடையாதவர்களுக்கு நோன்பு கடமை இல்லைன்றதை சொல்லிட்டாங்க. ஆனால் பருவ வயதை அடையாதவர்களை நம்ம ட்ரெயின் பண்ணலாம், தர்பியா கொடுக்கலாம். சஹாபிகள் அதை செய்திருக்கிறார். ஆனால் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். வற்புறுத்தி சின்ன பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களை ஆர்வம் மூட்டி நோன்பு பிடிக்க வைக்கலாம். அவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை, அவங்க நோன்பு விட்டா குற்றவாளியும் இல்லை. ரெண்டாவது, பருவ வயதை அடைந்த முஸ்லிமான, அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. அவங்க பிடிச்சா நோன்பு சேரவும் மாட்டாது, நன்மை கிடைக்கவும் மாட்டாது. அதுக்காக தடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இது யதார்த்தம் என்னென்னா, அவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை. அவர்கள் நோன்பு பிடித்தால் நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் அவங்க நோன்பு பிடிச்சா பாவமா? இல்லை. சில நான் முஸ்லீம்ஸ் நோன்பு பிடிப்பாங்க. அது சில நேரம் அவர்களுக்கு இஸ்லாத்தை படிப்பதற்கும் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுவதற்கும் காரணமாக இருக்கும். ஏன்னா நம்ம தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள பிடிக்க விடலாம். ஆண் பெண் எல்லோரும் மீதும் கடமை. ஆனால் இந்த சட்டத்தில் இருந்து சிலர் விதிவிலக்கு பெறுவார்கள். யார் விதிவிலக்கு பெறுவார்கள் என்றால், நோயாளிகள் விதிவிலக்கு பெறுவார்கள். நோயாளிகள் நோயோடு நோன்பு பிடிக்க தேவையில்லை. நோயாளின்னா நோன்பு பிடிக்கிறது கஷ்டம் என்ற நிலையில் உள்ள நோயாளிகள். இந்த நோயாளிகளும் இரண்டு வகைப்படுவார்கள். ஒன்று, கியூர் ஆகும், நோய் குணமாகிவிடும் என்று நம்புகிற நோயாளிகள். அவங்க நோன்பை விட்ட புற கலாச்சியோடு. இன்னும் சில நோயாளிகள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு கியூர் ஆகாது, டாக்டர்ஸ் கைவிட்டு. அவங்களுக்கும் தெரியும் மனச்சாட்சியோடு, நமக்கு இதுதான் இதில் நம்மட முடிவெல்லாம் வச்சிருப்பான் என்று நினைக்கக்கூடிய நோயாளிகள். இவங்களை பொறுத்தவரை இவங்க என்ன செய்யறது? நோன்பை விடுவாங்க, கலாச்சிகிற இல்லை இவங்க. ஆனால் இவர்கள் இந்த விட்ட நோன்புக்கு பதிலாக ஃபிதியா கொடுக்க வேண்டும். இப்போ 29 நோன்பு விட்டுட்டாங்கன்னா 29 நோன்புக்கும் ஃபிதியா கொடுக்கணும். ஃபிதியான்னா அதுக்குரிய பரிகாரம். இந்த பரிகாரம் எப்படி கொடுக்கணும் என்று கேட்டால், டெய்லி கொடுத்தும் வரலாம். 29 முடிச்சுட்டு மொத்தமாகவும் அந்த ஃபிதியாவை கொடுக்கலாம். ரைட். அல்லது போஷனாக ஒரு 10 கொடுக்க, அவருக்கு எது கன்வீனியன்டோ அந்த வசதிக்கேற்ற முறையில் அவர் அந்த ஃபிதியாவை கொடுக்கலாம். ஃபிதியா எதுவாக கொடுப்பது? அவர் ட்ரை ரேஷன் அரிசி, ஒரு 2.5 கிலோ அரிசி, 2.25 அல்லது 2.5 கிலோ அரிசி ஒரு நோன்புக்கு பதிலாக கொடுத்தா போதுமான. அதோட எடிஷனலாக சமைக்கக்கூடிய அளவுக்கு மேலதிகமான உணவை சேர்த்து கொள்வது அவருடைய விருப்பம். தேங்காய், கறி, மற்ற ஸ்பைசஸ் இதை சேர்த்து கொடுக்கணும்னா அது சதக்காவாக அவருக்கு போகும். அதனால் ஒரு 2.5 கிலோ அரிசி கொடுத்தா போதும். அப்படி இல்லைன்றால் அவர் சமைத்து சாப்பிடக்கூடிய உணவாக கொடுக்கலாம். இந்த 2 முறையிலையும் ஃபிதியா கொடுக்கலாம். இதே போல உள்ள ஒருவர் தான் வயோதிபர். சில வயோதிபர்கள் மாஷால்லா சின்ன பருவத்திலேருந்தே நோன்பு பிடிச்சிட்டு வந்த ஆக்களா இருப்பாங்க. ஆனால் இப்போ ஏலா, இப்போ இவர்கள் பிடிக்கணும் என்று விடாப்பிடி இருப்பாங்க. பிள்ளைகள் சொல்லி கொடுக்கணும். அப்படி நீங்கள் கஷ்டம் பிடிச்சிட்டு வாங்கி விடுவார். ப்ரோ இன்சுலின் ஏற்ற வேண்டி வரும், குளுக்கோஸ் கொடுக்க வேண்டி வரும். அப்படி நிலைக்கு அவர் போகாமல் அவருக்கு சொல்லலாம், நீங்கள் நோன்பை விட்டுட்டு வாப்பாவாக உமாவாக இருந்தால் அல்லது உம்மாவாக இருந்தால் நோன்பை விடுங்க, நீங்கள் ஃபிதியா கொடுத்தா சரின்னு சொன்னா சரி. அந்த ஃபிதியாவும் இது சேம் ஃபிதியா தான். அரிசி மட்டும் கொடுக்கலாம் அல்லது சமைத்து உணவாகவும் கொடுக்கலாம். முடியல ஒருவருக்கு ஃபிதியா கொடுக்கவும், வயோதிபர், கவனிக்கிறதுக்கு ஒத்தடம் இல்லை, நோம்பும் பிடிக்கல, இப்போ ஃபிதியா கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை. என்ன செய்யற? அவர் நியத்தை அல்லாஹ் அறிந்தவன். வத்தகுல்லாஹ மஸ்ஸதஅதும், உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவதில்லை. எனவே அவருக்கு முடியல என்றால் அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. அதே போல தான் ஒரு பிரயாணி. பிரயாணி யாரெல்லாம் நம்ம சும்மா அக்கரைப்பத்திருந்த கல்மையை போகிறது நம்ம பிரயாணம் என்று சொல்கிறோம் இல்லை, யாரும் கல்மை போய் வாரன்னு தான் சொல்லுவோம்.
அது என்ன பிரயாணம் என்பது என்ன என்பதிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் எதை பிரயாணம் என்று முடிவெடுப்பார்களோ அதுதான் பிரயாணம். மக்களுடைய வழக்கத்தில் எது பிரயாணம், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அல்ல, பொதுவாக மக்களுடைய பரிபாசையில் எது பிரயாணம் என்று கருதப்படுமோ அதெல்லாம் பிரயாணம். அந்த பிரயாணத்தில் கஸ்ர் செய்யலாம், ஜம்மு செய்யலாம், நோன்பையும் விடலாம். அவர் அடிக்கடி போய் வாராள இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ கொழும்புக்கு நிறைய டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க நோன்பை விட விரும்பினால் விட்டுட்டு பிறகு கலா செய்யலாம். ஆனால் நோன்போடு பிரயாணத்தோடு நோன்பு பிடிக்க முடியும், நோயோடு எனக்கு நோன்பு பிடிக்க முடியும் என்று ஒருவர் கருதினால் நோன்பு பிடிப்பது குற்றமில்லை, அவர் பிடிச்சிக்கலாம். அவருக்கு முடியுமா இருக்கணும், தன்னை வருத்தி கொண்டு அடுத்த ஒரு மோசமான நிலை வார அளவுக்கு அவர் இருந்து கொண்டு நோன்பு பிடிக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நோம்பில் அவரால் முடியும் என்றிருந்தால் நோன்பு பிடிப்பதில் குற்றமில்லை. அப்போ முஸ்லிமான பருவ வயதை அடைந்த ஆண் பெண்கள் எல்லோரும் நோன்பு பிடிக்க வேண்டும். இதில் ஒரு சிலருக்கு விதிவிலக்கு இருக்கிறது. அதில் பிரயாணி, நோயாளி, வயோதிபர், பெண்களை பொறுத்தளவில் பால் ஊட்டுகிற தாய், கர்ப்பிணி தாய், இப்படியானவர்கள், அதுபோல மாதவிடாய் பிரசவருது வெளியாகக்கூடிய பெண்கள் அந்த பீரியட்டில் நோன்பு பிடிப்பது ஹராம் அவர்களுக்கு. அவர்கள் அந்த நோன்பை பிறகு கலா செய்து கொள்ள வேண்டும். இங்கே இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்றால், அன்புள்ள சகோதரர்களே, முசன்னஃப் இப்னு அபி ஷைபா என்கிற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி சஹீஹானது. யார் ஒருவர் நியாயமான காரணங்கள் இல்லாமல் ரமலானில் நோன்பு பிடிக்காமல் விடுகிறாரோ லம் யக்திஹி சியாமு தஹ்ரி வ இன்சாம், காலம் முழுக்க நோன்பு நோற்றாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சிலர் இருக்கிறோம் இன்றைக்கு நோன்புடைய விஷயத்தில் பொடுபோக்கு, சின்ன சின்ன காரணங்களுக்கு பாடத்துக்கு போகணும் நோன்பை விடுறது, ஜொப்புக்கு போகணும் நோன்பை விடுறது, இதெல்லாம் நோன்பை விடுவதற்குரிய காரணங்கள் கிடையாது. இப்படியானவர்கள் பெரும் பாவம் செய்கிறார்கள். இப்படி நியாயமான ரீசன் இல்லாமல் நோய், பிரயாணம், வயோதிபம், பிள்ளைப்பேறு, மாதவிடாய், பாலூட்டல், இவ்வாறான நியாயமான காரணங்கள் இல்லாமல் ஒருவர் நோன்பை விட்டால் அந்த நோன்பை அவர் கலா செய்ய வேண்டுமா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஏன் கருத்து வேறுபாடுண்டா, கலா செய்யக்கூடாது என்று சிலர் சொல்றாங்க. அப்படி இல்லைண்டு. ஏனென்றால், நீ ஆரோக்கியமாக இருந்த நீ நோன்பை பிடிக்கவில்லை, எனவே நீ பெரும்பாவம் செய்திருக்கிறாய், இனி இதற்காக அழுது தௌபா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த நோன்புடைய விஷயத்தில் நம்ம பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா வந்த பிறகு இபாதத்துகளில் நம்மிடத்தில் ஏற்பட்ட சில பலவீனங்களால் நாம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வறுமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ உள்ளத்தில் தக்குவா மிக குறைந்து விட்டது. எல்லாம் உலகத்தை பற்றி எந்த நேரமும் சுற்றி வளர்ச்சி, உலகத்தை பற்றி தான் சிந்தனையும் பேச்சும், பள்ளியோட தொடர்பு குறைய. முன்னரெல்லாம் என்னென்ன ஆளுக்கால ஏசினாலும் ரோட்டெல்லாம் பயான் கேட்கும், பள்ளிகளில் எந்நேரமும் பயான் நடந்துச்சு, கிளாஸஸ் இருந்துச்சு, தர்பியாக்கள் இருந்துச்சு. இப்போ இந்த கொரோனாக்கு பிறகு ஒன்றும் இல்லை. இதனால மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வறுமையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மௌத்தாராக்கள் மொத்தாயிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆன்மீக பக்குவத்தோடு இருக்கிற நிலையில் மௌத்தானவர்களை யோசித்து பார்ப்போம். இப்போது நம்முடைய நிலைமையை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். எனவே நம்மிடம் இருக்கிற இந்த ஆன்மீக வறுமையை போக்குவதற்காக இந்த ரமலானை நாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். இந்த ரமலானிலே நாம் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நோன்பை நோட்பதற்கு நாம் எல்லோரும் நியத்து வைக்க வேண்டும். ஆவலோடு இந்த ரமலானை நாம் எல்லோரும் எதிர்பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆரோக்கியமான நிலையில் இந்த ரமலானை அடைந்து அதிலே நோன்பு உட்பட எல்லா நல்லமல்களையும் செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.